இறைவன் கொடுத்த வாய்ப்பிற்காக இறைவனை போற்றுகிறேன், இறைவனை புகழ்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த மாலை திருப்பலியில் உங்களுக்காக இந்த திருப்பலியிலே சங்கீதம் 20 எங்களுடைய ஜெபமாக ஏறெடுக்கின்றோம். குறிப்பாக சங்கீதம் 20 சங்கீதக்காரன் கூறுகின்ற வார்த்தைகளை இந்த திருப்பலியிலே உங்கள் ஒவ்வொருவருடைய நலனுக்காக ஒப்புக் கொடுக்க விரும்புகின்றோம். சங்கீதம் 20 இவ்வாறாக கூறுகின்றார்: உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக, உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக, உம் விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. திருவிழா மகிழ்விலே துடைத்திருக்கிற உங்களுக்கு இந்த சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை எங்களுடைய ஜெபமாக மாற்றி இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்களோடு இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள். குறிப்பாக நம்முடைய பங்கின் பாதுகாவலர்கள் இருவர் திருச்சபையினுடைய கண்கள், திருச்சபையினுடைய தூண்கள், இவர்களுடைய 2 வார்த்தைகளை இன்றைக்கு உங்களுக்கு நினைவுபடுத்தி இந்த திருப்பலிக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல விரும்புகின்றேன். புனித ராயப்பர் சொன்ன வார்த்தைகள்: உயிர்த்த பிற்பாடு, உயிர்த்த அனுபவத்தை அனுபவத்தை பெற்ற பிற்பாடு ராயப்பர் ஆலயத்துக்கு செல்கின்றார். அங்கே ஒரு பிச்சைக்காரன் அமர்ந்திருக்கிறான். ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்க்கின்றான். அவனை பார்த்து ராயப்பர் சொன்ன வார்த்தைகள்: என்னிடத்திலே பொன்னும் பொருளும் எதுவும் இல்லை, ஆனால் என்னிடத்திலே இருப்பதை உனக்கு தருகிறேன். என்னிடத்திலே இருக்கிற இயேசுவின் பெயரால் நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்து நட என்று சொல்லி, இதோ இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுகிற திருவிழாவில் நன்றி உணர்வோடு பங்கெடுக்கிற நாம் ஒவ்வொருவரும் அந்த ராயப்பரை போல இயேசுவை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இயேசு நமதாக வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற அந்த இயேசுவை நாம் பிறருக்கு தரக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என விரும்பி உங்களை வாழ்த்துகிறோம். இரண்டாவதாக புனித சின்னப்பருடைய வார்த்தைகள்: துன்புறுத்தினார், வெறுத்தார், ஒதுக்கினார், எல்லோரையும் ஒழிக்க திட்டமிட்டார். அத்தகைய புனித சின்னப்பர் இயேசு அனுபவத்தை பெற்ற பிற்பாடு பல வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். இந்த நாளிலே நான் நினைவு கூறுகிற ஒரே ஒரு வார்த்தை கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 20வது திருவசனம்: என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தன்னையே கையளித்தார். என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தன்னையே கையளித்தார். அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு ஆழமான ஒரு இயேசு அனுபவத்தை புனித சின்னப்பர் பெற்றிருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். இத்தகைய ஒரு இயேசு அனுபவத்தை பெற்ற மக்களாக நீங்களும் நானும் வாழ்ந்திட இந்த திருவிழா நமக்கு உதவி புரிந்திட வேண்டும் என வாழ்த்தி உங்களை இந்த திருப்பலிக்கு அன்போடு அழைக்கிறேன். சிறப்பாக இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியத்தை சொல்லுகிறேன். ஏனெனில் சொன்னாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதை, வானதூதர் புனித அனைவரை, சகோதர சகோதரிகளிடம் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்து உமது திருவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது போல அவர்களின் படிப்பனைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பேதுரு மெசியாவை தனிப்பட்ட விதத்திலே அறிந்து அனுபவித்ததன் காரணமாகவே இரும்பு சக்கலினால் கூட அவரை பிணைக்க இயலவில்லை. மேலும் நற்செய்தியான இயேசுவை வலிமையோடு மக்களுக்கு அறிவித்தார். அந்த அளவுக்கு கடவுள் புனித பேதுருவின் மேல் அன்பு கொண்டிருந்தார் என்று கூறும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரனான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததை கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புலிபெற்ற அப்பவிழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினார். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கும் இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கே வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திரு என்று கூற சங்கிலிகள் அவர் கையிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவை எல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்ற போது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து
நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி அதற்காக ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று கூறி
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாழ்வே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. அதிகாரம் 14, 13 முதல் 19 முடிய உள்ள இறை வாக்குகள். இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர்கள் ஒருவர் என்று சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளார். விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைமகன் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே தாயாம் திருவையானது புனித பேதுரு, புனித பவுல் திருத்தூதர்களுடைய பெருவிழாவை உங்களுடைய பங்கினுடைய கிளைப்பங்கினுடைய பெருவிழாவாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே உங்களுடைய பங்கு தந்தைக்கும் அருள் சகோதரிக்கும் என் வந்திருக்கக்கூடிய பங்கு மக்கள், பிற பங்கு மக்கள் அனைவருக்கும் ஜெபம் கலந்த பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பாதுகாவலர்கள் புனித பேதுரு, புனித பவுல், இவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் என்னவாக இருக்க முடியும்? என்ன மாதிரி நாம் அவர்களிடமிருந்து ஈர்க்க பெறுகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். அதுக்குள்ளார ஒரு பாடல் ஒன்று, அந்த பாடலை சார்ந்து வருகின்ற இறை வார்த்தைகளை நாம் தியானிப்போம். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டு நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டு நானும் மயங்கி போனேன். தாயின் கருவினில் உருவாக்கினே, தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூர சென்றாலும் துணையாய் வந்தே, துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பேதுரு மற்றும் புனித பவுல் எதை மயங்கினார்கள்? அதுதான் இன்றைய இந்த கருத்தாக அமையும். ஒரு நாள் பங்கு தந்தை அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு, ஒரு பார்க்குக்கு போனார். அந்த பார்க்கில் உட்கார்ந்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் ஒருவர் தன்னுடைய 2 குழந்தைகளோடு மனைவியோடும் வருகிறார். ஃபாதரை பார்த்தோன்னே விஷ் பண்ணுறாங்க. அப்பொழுது அந்த சிறுவன் கொஞ்சம் ரொம்ப துருதுருன்னு இருக்கக்கூடிய சிறுவனவன், அவன் ஃபாதர் கிட்ட இப்படி கேட்குறான், ஃபாதர், நீங்கள் எப்படி சாமியார் ஆனீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறான். இப்போ அந்த சின்ன பையனுக்கு எப்படி நான் சாமியார் ஆனேன் அப்படின்னு சொன்னால் அவன் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பானா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கிறார். அப்போ அந்த தந்தை சொல்கிறார், ஒருவேளை அவங்க பங்கில் இருந்த குருக்கள், பணியாற்றிய குருக்களை பார்த்து அவருக்குள்ளே நான் ஒரு சாமியார் ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்திருக்கும். அதாவது அவங்க சொந்தக்கார சாமியார் யாராச்சும் இருந்திருப்பாங்க. அவங்கள பார்த்த பின்னால அவருக்கு சாமியார் ஆகணுங்கிற ஒரு ஈர்ப்பு வந்திருக்கலாம் அப்படின்னு தன்னுடைய மனதிற்குள் நினைத்து கொண்டு தன்னுடைய மகனிடத்திலே சொல்கிறார். ஆனால் மகனுக்கு திருப்தி இல்லை.
அப்பொழுது பங்கு தந்தைக்கு ஒரு சின்ன விஷயம், அப்படியே ஒரு இன்சைட் மாதிரி வந்தது. அது என்ன அப்படின்னா, அருகிலே ஒரு மைதானம் இருக்கிறது. அந்த மைதானத்தில் சிறுவர்கள் எல்லாம் பட்டம் விட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பட்டம் விட்டு கொண்டிருக்கிற காட்சியை பார்த்தவுடனே அவர் அதை வைத்துக்கொண்டு அந்த சிறுவனுக்கு அதை விளக்குகிறார். என்ன அப்படின்னா, பட்டம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எத்தனையோ பேர் கண்டிப்பாக நம்முடைய வயதில் பட்டம்லாம் விட்டுருப்போம். இப்போதான் யாரும் பட்டமெல்லாம் விடுறதில்லை நினைக்கிறேன். அப்போ இந்த பட்டம் இயங்குவதற்கு என்னென்னலாம் தேவை? 3 விதங்கள்ல அதற்கு தேவைப்படுது. ஒன்று பட்டம் இருக்கணும். இரண்டாவது, அந்த பட்டம் செல்வதற்கு கயிறு இருக்கணும். மூன்றாவது, காற்று இருக்க வேண்டும். சரிங்களா? போட்டி போட்டு பட்டம் விட்டுட்டு இருப்பாங்க. எனவே அதை காண்பித்து சொல்லுகிறார், இந்த ஈர்ப்பு என்பது இப்படிப்பட்டது தான். பட்டம் பறக்கணும். வெறும் பட்டத்தை மட்டும் வைத்திருந்தால் அது கண்டிப்பா பறக்காது. வெறும் கயிறு மட்டும் இருந்ததுனாலும் பட்டம் பறக்காது. அந்த பட்டத்தோடு கயிறோடு காற்றும் இருக்கிற பொழுது அந்த நூலை நாம் கொஞ்சம் கொஞ்சமா விடும் பொழுது என்னாகும்? எவ்வளவு உயரத்திற்கு பறக்க முடியுமோ அந்த அளவுக்கு உயரத்திற்கு அது பறக்க முடியும். இதுதான் இந்த பட்டம் விடுதல் அப்படிங்கிறது அடங்கியிருக்கக்கூடியது. இதே போலத்தான் இறை அழைத்தல் என்பது இருக்கும். இறைவன் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே அவருடைய பணியை செய்வதற்காக அழைக்கின்றார். அப்ப இந்த அழைத்தல் அப்படிங்கிறது எல்லோருக்குமே உரித்தான ஒன்றுதான். அப்ப இந்த அழைப்புகளை பார்க்கிற பொழுது எப்படி இந்த அழைப்புக்கு அவர்கள் இணங்குகிறார்கள், எப்படி அந்த அழைப்பு அவர்களை ஈர்த்துக் கொள்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு 2-3 உதாரணங்களை திருவிவிலியத்திலிருந்து நான் சொல்ல முடியும். முதலாவதாக ஆபிரகாமினுடைய அழைப்பை பார்க்கலாம். ஆபிரகாமினுடைய அழைப்பை பற்றி பேசுகிற பொழுது தொடக்க நூல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள இறைவசனங்களில் வாசித்து பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கக்கூடிய நாட்டிற்கு செல். அப்ப கடவுளுடைய கட்டளை 3 நிலைகளில் இருக்கிறது. ஒன்று, உன் நாட்டிலிருந்து செல்ல வேண்டும். இரண்டாவது, உன் இனத்தவரிடமிருந்து செல்ல வேண்டும். உன் தந்தை வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும். அது பின்னால் என்ன நடக்கும்? நீ இவ்வாறு செல்வதனுடைய காரணமாக உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கிற பொழுது, உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன். 4வது, நீயே ஆசியாக விளங்குவாய். 5வதாக, உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும். எனவே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையிலே அவருடைய அந்த இழப்பு 3 வகை. அதே சமயத்தில் அவருக்கு கிடைச்சது 6 விதமானது. இதுதான் இறைவனுடைய அழைப்பிலே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக மோயிசனுடைய அழைப்பை பற்றி பார்க்கிற பொழுது விடுதலை பயண புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இதோ இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம். மேலும் அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் நானே என்று உரைத்தார். அப்ப இந்த மோயிசனுடைய அழைப்பு யாவே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவராக அவரை அழைத்த அந்த அழைப்பிற்கு அவர் செவி மடுக்கிற பொழுது அவர் இழந்த இழப்புகள் எல்லாம் இருக்கிறது. அந்த இழப்பு எதை ஈடு செய்கிறது? இந்த மக்களை விடுதலை வீரராக கூட்டி செல்லக்கூடிய ஒரு மாபெரும் புனிதமான பணியிலே அவரை கொண்டு செல்கிறார். எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலே வாழ்ந்த அந்த மக்களை பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு கூட்டி போக வேண்டும். ஆனால் அங்க அவர் போக மாட்டார்.
அந்த பணியிலே அவர் ஈடுபடுவார். தூரத்திலிருந்து தான் அதை பார்ப்பார், நமக்கு தெரியும் அதனுடைய என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இறைவாக்கினர் ஏசாயாவினுடைய அந்த அழைப்பை பற்றி பார்க்கிற பொழுது அந்த அழைப்பு எப்படி சொல்லப்படுகிறது? ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். இதோ நான் அழிந்தேன், ஏனென்றால் தூய்மையற்ற உதடுகள் கொண்டவன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவிலே வாழ்கிறவன் நான். அப்படிப்பட்ட அந்த இறைவாக்கினரை அழைத்து யூதாவில் பணி செய்வதற்கு அவரை பணிக்கின்றார். அது அந்த அழைப்பினால் வரக்கூடிய விளைவாக பார்க்கிறோம். இது எல்லாமே ஒரு பக்கம் இறைவனுடைய அழைப்பு எப்படி ஈர்ப்பாக அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அடுத்ததாக ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கைக்கு வருவோம். ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே அந்த மக்களுக்கு எதெல்லாம் ஈர்ப்பாக இருந்திருக்க முடியும்? முதலாவதாக அவர் மக்கள் மீது கொண்ட அக்கறை, மக்கள் மீது கொண்டிருந்த கரிசனை. ஆயனில்லாத ஆடுகள் போல் அவர்கள் இருந்தார்கள். மனமிறங்கி அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்பித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த ஆயனில்லாத ஆடுகள் போல் இருந்த அந்த மக்களுக்கு கற்பிக்கின்றார். இறை வார்த்தையின் மீது கொண்டிருக்கிற தாகத்திலே அவர்கள் இருக்கிற பொழுது அந்த தாகத்தை அவர் தணிக்கக்கூடிய பணியை செய்தார். அது அவரை மக்களிடத்தில் ஈர்ப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்தது என்று சொல்லி தாராளமாக சொல்ல முடியும். அதே போல மிகப்பெரிய ஒரு குழுவின் மீது இருக்கிற அக்கறை, தனி நபர்களின் மீது இருக்கக்கூடிய அக்கறை. ஒரு குழுவின் மீது அக்கறை அப்படின்னு சொல்கிற பொழுது யோவான் நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை உள்ள இறைவசனங்களில் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தை கேட்பதற்காக செல்கிறார்கள். அவர்களுக்கு பசி இருக்கிறது. பசியானவர்கள் சோர்ந்து போவார்கள், தெரியவர்கள். அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்கிறார். ஆனா சீடர்கள் என்ன செய்யறாங்க? இங்க எங்க சாப்பாடு கிடைக்கும் தட்டி கழிக்க பாக்குறாங்க. 200 தெனாரியத்துக்கு கப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டு கூட கிடைக்காது. அதனால இவங்களெல்லாம் அனுப்பிச்சுடுங்க. அப்ப நீங்க தான் அதை கொடுக்கணும், அது உங்க பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அதை அவர்கள் மீது சுமத்துகிற பொழுது அங்கே ஒரு சிறுவனிடம் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன் துண்டுகளும் இருக்கிறது. அதை கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை. அப்ப இந்த மக்கள் மீது கொண்டிருக்கிற அக்கறையை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அதே யோவான் நற்செய்தியிலே 38 ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டிருந்த ஒரு மனிதர் பெத்சாய்தா குளத்தின் அருகே இருக்கிறார். 38 ஆண்டுகள், 1 ஆண்டு அல்ல, 7 ஆண்டுகள் அல்ல. அந்த குளத்திலே தண்ணீர் கலங்குகிற பொழுது யார் முதலில் இறங்குவார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் குணம் பெற்றுக் கொள்வார்கள். ஆனா இதனால் எந்திரிச்சு போக முடியாது. அந்த ஒரு சூழலிலே நீ குணம் பெற விரும்புகிறாயே என்று கேட்பார். என்ன கேள்வி அது? என்ன இப்படி 38 ஆண்டுகளாக கிடக்கிறானே, குணம் பெறுவதை தவிர வேறு என்ன அவனுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு சூழலிலே அவன் குணம் பெறுவதை அந்த நற்செய்தியாளர் நமக்கு பதிவு செய்யும். இது ஒரு தனி நபர் மீது. அதே போல எத்தனையோ பேர் தொழுநோயாளிகள், பார்வையற்றவர்கள், நடக்க இயலாதவர்கள், காது கேட்காதவர்கள், பார்வையற்றவர்கள், இப்படி எத்தனையோ பேரை குணப்படுத்தி இருக்கிறார் தனி நபர்களை. அதே போல குழுவுக்கானதை செய்திருக்கிறார். இது அந்த மக்கள் மீது கொண்டிருக்கிற அக்கறையை வெளிப்படுத்தியது காரணமாக அவரால் ஈர்க்கப்பட்டு அவரை தேடி செல்வதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் அவருடைய போதனைகள். சும்மா வாய் வீரர் அல்ல, வாய் சொல்லில் வீரராக அவர் இருக்கவில்லை. அதிகாரத்தோடு போதிக்கிறார். காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று சொல்லி பேசிக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, தீய ஆவிகளை அடக்குகிறார். அதோட முடிஞ்சிருச்சா? இல்லை. அவருடைய போதனையிலே என்ன வித்தியாசம் இருக்கிறது? பகைவனுக்கு வெறுப்பு, அயலானுக்கு அன்பு. நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள்.
ஒருத்தர் வந்து உன்னுடைய வலது கண்டத்தில் அறைந்தால் அவனுக்கு உன்னுடைய இடது கண்டத்தையும் காட்டு. ஒரு கல் தொலைவு வர உன்னை கட்டாயப்படுத்தினால் 2 கல் தொலை செய். எல்லாமே புதுமையான போதனைகள். விபச்சாரம் செய்யாது என்று சொல்லி உங்களுடைய முன்னோர்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நானும் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குபவனவனும் ஏற்கனவே அவரோடு விபச்சாரம் செய்தார். எனவே இந்த புதிய போதனை அவர்களுக்குள்ளே இயேசுவின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்தியது. ஒரு காந்தத்தை போல இழுத்தார். எனவே தேடி சென்றார்கள் இயேசுவை. மூன்றாவதாக பெண்ணிய விடுதலை. அந்த ஆணாதிக்க சமூகம், அந்த ஆணாதிக்க சமூகத்திலே பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பங்களிப்பை கொடுத்தாரா இல்லையா? பாருங்க, லூக்கா நற்செய்தியில வரும். அவருக்கு பெண் சீடர்கள் இருந்தார்கள். அந்த பெண் சீடர்கள் தங்களிடம் இருந்த பொருட்களை கொண்டு அவருக்கு செய்ய வேண்டியதை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தியாளர் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த நற்செய்தியாளர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல யோவான் நற்செய்தியிலே வருகிற இந்த 8ஆம் அதிகாரம், விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண் கொண்டு வரப்படுகிறாள். அங்கு பெண்ணுக்கு ஒரு நீதி, ஆணுக்கு ஒரு நீதி. இவள் கையும் மெய்யுமாக பிடிபட்டாள். சரி, விபச்சாரம் செய்யறதுக்கு 2 பேர் வேணும், ஆம்பளை வேணும். ஆம்பளை எங்க போயிட்டா? எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் அங்கு குற்றம் காணுகிற மனநிலை தான் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த ஆளை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும். இவருடைய புகழ் பரவி கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், சென்ற இடமெல்லாம் நன்மையை மட்டுமே செய்ததன் காரணமாக எல்லோரிடத்திலுமே எதிர்ப்பை பெற்றிருக்கிறார். குறிப்பாக யூத ஆண்களிடத்திலே அதிக எதிர்ப்பை பெற்றுக் கொண்டவர் அவர். அதனாலதான் வந்து அங்க என்ன சொல்றாரு? உங்களுள் பாவம் இல்லாதவன் முதலிலே அவள் மீது கல்லெறிந்தார். பெண் விடுதலை அப்படிங்கிறத ஈர்ப்பு. எல்லாருமே இருக்கிறாங்க, குணப்பெற்றவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மக்கள் குணம் பெற்றிருக்கிறார்கள். அவருடைய கல்வாரி பாதையிலே செல்கிற பொழுது வெரோனிகாவுக்கு மட்டும்தான் தைரியம் வருது. அவருடைய முகத்தை போய் துடைப்பதற்கு போகிறார். எருசலேம் பெண்களே, எனக்காகலாதீர்கள், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் வடுங்கள் என்று சொல்லி சொல்ல முடிகிறது. சரி, இது இயேசுவின் மீது கொண்டிருக்கிற ஈர்ப்பு. நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிற பெருவிழா கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த மாபெரும் புனிதர்கள் திருச்சபையினுடைய 2 பெரும் தூண்கள். இவங்ககிட்ட உங்களுக்கு இருக்கிற ஈர்ப்பு என்ன அப்படிங்கிறத நீங்க தான் எனக்கு சொல்லணும். இத்தனை நேரம் நான் பேசிட்டேன், இப்ப நீங்க பேசுங்க. புனித பேதுருவிடமிருந்து உங்களுக்கு பெற்றுக்கொண்ட ஈர்ப்பு என்ன? எனக்கு அப்டேட் பண்ணணும். அதுக்காக ராயவர்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன ஈர்ப்பை பெற்றுக்கொண்டீர்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து? 2 திருமுகம் தான் அவர் எழுதினது இல்லையா? அவ்வளவுதான். ஒரு சாதாரண ஆள் கிடையாது. மனமாற்றம் அப்படின்னு சொன்னோம்னா அகஸ்தீனாருக்கு பின்னாடி வரத்தான் பேச முடியும் இல்லையா? இல்ல இவருக்கு பின்னாடி அகஸ்தீனார் பேசலாம். ஏன்னா அவர் நூற்றாண்டு வேற, இவர் இயேசுவோடு இருந்தவர் அப்படிங்கிற வகையில் அவர் தான் முதல் மனமாற்றத்திற்கு எடுத்துக்காட்டாக அமையக்கூடியவர். சொல்லுங்க, எது உங்களை புனித பேதுருவிடமிருந்து ஈர்த்திருக்கிறது? நான் உன்னை சொல்றேன். தன்னுடைய திருமுகத்தில் அழகாக 2 இதை சொல்லுவார். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், தூய மரபினர், இறைவனுக்கு சொந்தமான மக்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அது அவருடைய வார்த்தை. இன்னொன்று வந்து, நீங்கள் ஆடு மாடுகளுடைய பழியினால் மீட்பை பெறவில்லை, மாறாக ஆண்டவர் இயேசுவினுடைய தூய திரு ரத்தத்தால் மீட்படைந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற வார்த்தை. இது புனித ராயப்பரை பொறுத்தவரைக்கும், பேதுருவை பொறுத்தவரைக்கும் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஈர்ப்பான வார்த்தைகள் சொல்லலாம். உங்களுக்கு என்ன ஈர்ப்பான வார்த்தைகள்? அதாவது 1-2 பேர் மட்டும் சொல்லுங்க. அல்லது வாழ்க்கையிலிருந்து, அவருடைய வாழ்க்கையிலிருந்து சொல்லலாம். சும்மா ஷார்ட்டா. திடீர்னு இப்படி கேட்டா எனக்கு என்னத்த ஃபாதர் சொல்றது அப்படிங்கிறீங்களா? அப்படியே முடியல, தாராளமாக சொல்லலாம்.
நீங்கள் என்னோடு சேர்ந்து சிந்திக்கிறீர்கள், அவ்வளவுதான், தப்பில்லை. ஆர்சி கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் பத்தி எதுவுமே தெரியாது. எவ்வளவு பெரிய குறை இருக்கு நம்ம மேல, சொல்லுங்க. இயேசுவை மும்முறை மறுதளிக்கிறாரா? மறுதளித்ததில் ஈர்ப்பில்லை, நெகட்டிவ் எடுக்காதீங்க. மாறாக இயேசு உயிர்த்த பிறகு அவரை கேள்வி எழுப்புவது என்ன? யோனாவின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா? அந்த வார்த்தை நிச்சயமாக அந்த குற்றமுள்ள நெஞ்சை குறுகுறுக்க வைத்திருக்குமா இல்லையா? நிச்சயமாக குறுகுறுக்க வைத்திருக்கும். அப்ப அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, உமக்கு தெரியாதா? நான் உன் மீது வைத்திருக்கிற அன்பு உமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அது ஒன்று. வேற இன்னொன்று, இயேசுவை இறை மகன் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தை இறக்கிட்டது யாரு? யார் அறிக்கையிடுறார்? புனித பேதுரு தான் அறிக்கையிடுகிறார். மக்கள் என்னை பற்றி யார் என்று சொல்கிறார்கள்? ஒருவர் என்ன சொல்றாரு? திருமுழுக்கு யோவான், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இறைவாக்கினர்களுள் ஒருவர். நீங்க எலிசா, எலியா, நீங்க என்னப்பா சொல்றீங்க? அப்பதான் அவர் சொல்றாரு, நீங்கள் உயிருள்ள கடவுள் மெஸ்ஸியா. இதை மனித சக்தி உனக்கு வெளிப்படுத்தல, கடவுளுடைய ஆவினால் வெளிப்படுத்தியது என்று சொல்லுகிறார். ஆண்டவரை நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தருகிற வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே உள்ளன. ஈர்ப்பு, பேதுருவினுடைய ஈர்ப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. இது பேதுருவிற்கு சொல்லிட்டே போலாம், நேரம். அடுத்ததாக எங்க போறோம்? புனித பவுலடியார். பவுலடியார் அவருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? நேரடி அப்போஸ்தலர் அல்ல, அழைப்பும் வித்தியாசமானது. அங்க பேதுருவை அழைக்கிற பொழுது முதலாக அவரை அழைக்கிறார், என்னை பின் சென்றுவார். எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்தொடர்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு பின்தொடர். இன்று முதல் நான் உங்களை மனிதர்களை பிடிப்போராக்குவேன் என்கிறார். ஆனா இங்க புனித பவுலடியாருடைய அழைப்பு அப்படி அல்ல. எப்படிப்பட்ட அழைப்பு பாருங்க. அவர் கேட்கிறார், நீ யார்? நீ துன்புறுத்துகிற இயேசுதான் நான். அழைப்பிலேயே கொஞ்சம் வித்தியாசமான அழைப்பாக அவருடைய அழைப்பு. ஏன்? என்ன காரணம்? இந்த கிறிஸ்தவர்களை அடியோடு கொன்று ஒழிக்க வேண்டும். தமஸ்கு நகரை நோக்கி நெருங்கி செல்கையிலே அவர் தடுத்தாட்கொள்ளப்படுகிறார். உயிர் தாண்டவரால் தடுத்தாட்கொள்ளப்படுகிறார். அங்கு அவருடைய அழைப்பை உணர்கிறார். பிற இனத்தவருக்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பணியை இயேசு அவருக்கு கொடுக்கிறார் என்பதை உணர்த்த செய்கிறார். அங்கதான் நடக்குது. எனவே அவ்வாறு இருந்த புனித பவுலடியார் எந்த கிறிஸ்துவை அழிக்க வேண்டும், கிறிஸ்துவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அவர்களுக்காக 3 முறை திருப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். பல லட்சக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து போயிருப்பார். நற்செய்தியை அறிவிப்பதற்காக அவர் செய்த அந்த 3 திருப்பயணங்கள் எவ்வளவு பிரசித்தி பெற்ற திருப்பயணங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, 13 முத்தான திருமுகங்கள். அந்த திருமுகங்கள்ல வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உண்மையிலுமே நம்முடைய கிறிஸ்துவ ஆன்மீக வாழ்வுக்கு ஒரு தங்க சுரங்கம் அப்படின்னு சொல்லலாம். அவர் பேசாத டாபிக்கே கிடையாது. பைபிள் எடுத்து பாருங்க, அவருடைய திருமுகத்துல நீங்க எதுக்கு வேண்டுமானாலும் விடை தேட முடியும். அத்தனை டாபிக்கும் அவர் பேசியிருக்கார். பேசாத டாபிக்கே கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு படிச்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் சொல்வதனுடைய அர்த்தம் புரியும் உங்களுக்கு. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? ஒரு கேள்வி. ஒன்று. இரண்டாவது, தூய ஆவியினுடைய கொடைகளை பற்றி பேசுவார். அன்பினுடைய தன்மைகளை பற்றி ஒரு சின்ன பட்டியல், அழகான பட்டியல் அது இருக்கும். இனுமாக மனித வலுவின்மையில் தான்
கடவுளுடைய வல்லமை சிறந்தோங்கும் என்று சொல்வார். எனக்கு உறுதியூட்டுகிற இயேசு கிறிஸ்துவால் என்னால் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லுவார். ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதன் பொருட்டு இந்த உலகத்தினுடைய செல்வங்களை எல்லாம் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்வார். இப்படி ஒன்னொன்னா எடுத்துக்கங்க. இது எல்லாமே புனித பவுலடியார் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற தாக்கம். அந்த தாக்கத்துல எத்தனை இது நம்ம கிட்ட இருக்கிறது. எத்தனையோ புனிதர்களுடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தை தான் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். புனித அகஸ்தினராக இருக்கலாம், புனித பிரான்சிஸ் அசிசியாராக இருக்கலாம், புனித இனாசியாராக இருக்கலாம், புனித அபிலா தெரேசம்மாளாக இருக்கலாம், குழந்தை தெரேசம்மாளாக இருக்கலாம். எத்தனையோ புனிதர், ஒவ்வொரு புனிதருடைய வாழ்க்கையிலும் இந்த இறை வார்த்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே நம்முடைய புனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த தாக்கம் நம்முடையதாக மாற தொடர்ந்து செல்கிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மாலை பலி எல்லாவல்ல தந்தையாவது இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் அமர்ந்துள்ள பெயருக்கு ஒப்புக் கொடுக்கும் பலிப்பொருளோடு திரு தூதர்களின் மன்றாட்டம் இணைந்தவுடன் எழுவதாக. அவர்களின் வேந்தலால் நாங்கள் இறைப்பற்றுடன் பலியை ஒப்புக் கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவர்
எஞ்சினோரை கொண்டு தொடக்கத்தில் அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்த நம்பிக்கையை உயிர்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கியவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகிறார்கள். ஆகவே புனிதர்வானவர்களாகிய அனைவரோடும் சேர்ந்து நாங்களுமை புகழ்ந்தேந்தி முடிவின்றி பாடுவேதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகிய ஆகிய குழந்தை சாதனைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் எங்களுக்கு மாறுபடவாமே. அவர் பாடுபடப்படும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை விட்டு தம் சுடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனனை இரவு இறந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தன் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுந்த நோக்குடன் துயர் கொள்ளும் எங்கள் அன்பு பெற்றோர், குடும்பத்தின் பெரியவர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், நல விரும்பிகள், எங்கள் வாழ்வின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு நாங்கள் வளர உதவி செய்த என்றும் எங்கள் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களாகிய ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், யாருடையான உத்தரிக்கிற ஸ்தல ஆன்மாக்கள், இன்று மறிக்கிறவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒழுங்கை நிறைவேற்றிடும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்கள் பாதுகாவலர்களான புனித ராயப்பர் சின்னப்பர், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரிடமும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருட உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர்கள். பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை நோக்கி உடைத்தருடத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருகிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துகளை பெற்றோர், பேறு பெற்றோர். காலையில் இருக்கும் நிறைய ஒருவரையொருவர் பார்த்து நடுநிலை நில்லுங்கள். மற்ற சபையை சமயங்களை சார்ந்து இருந்தால் அமைதியாக ஜெபியுங்கள். இருக்கிறவரை
தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்துவருக்கு மட்டும் உரியது. தேர் பவனி போகிறப்ப பக்கத்தில் நிறைய அங்காளி பங்காளி உறவுகள் சொந்தமாக வருவாங்க. நல்லா இருக்கீங்களா, தோசை சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா? ஜபமாலையை கரங்களில் கொண்டு செல்வது நல்லது, ஜெபித்து செல்வது நல்லது. கண்டிப்பாக நான் பேசி ஆகணும் அப்படின்னா ஜெபமாலை சொல்லுங்க. அமைதியாக வர முடியும் அப்படின்னா அமைதியாக வரலாம். பாடலை பாடிக்கொண்டும் வரலாம். குடும்பங்களோடு இணைந்து கொண்டு ஜெபிக்கலாம். தயவு செய்து இது ஒரு நற்செய்தி பவனி என்பதை மனதில் இருத்த வேண்டும். அப்படி தேர் பவனிலை கலந்து அன்போடு முறை நடைபெறும். தேர் பவனி முடிந்த அனைவரும் நாளைக்கு உள்ளே வருவோம். நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். நாளைக்கு காலையில் 6:30 மணிக்கு என்னுடைய மணிமேந்தனுடைய தலைமையிலே ஜபமாலையும் தொடர்ந்து திருப்பதியும் வேண்டுதல் தேர் பவனியும் கொடி இறக்கமும் நடைபெறும். அதிலும் கலந்து கொண்டு நிறைய ஆசிரியருக்கு நன்றி சொன்னவர்களாக நாம் திரும்பி செல்லும்போது அழைக்கிறோம். தேர் வருகிற பாதையில செல்லுகிற பாதையில ஒரு சில வாகனங்கள் இருப்பதாக தகவல். அந்த வாகனம் யாருடையதோ, அது 2 சக்கரமா 3 சக்கரமா 4 சக்கரமா அப்படின்னா கொஞ்சம் ஒதுக்கி வைத்து தேர் பவனி செல்ல உதவி செய்யக்கூடிய அன்போடுகளை அழைக்கின்றோம். இந்த நாளிலே இந்த திருப்பதி முடிஞ்சாலும் ஒரு சிறிய சந்திப்பு நடக்கும். எல்லாரும் இங்கே இருந்த வருகிற வாரத்திலே புதன்கிழமை வழக்கம் போல கோமக்காட்டுல காலையில் 7 மணிக்கு திருப்பலி நடக்கும். வியாழக்கிழமை திருப்பலி இல்லை. இந்த வியாழக்கிழமை 6வது சிறப்பு புனித அன்னம்மாவுடைய நவநாள் நடைபெறுகிறது. மாலை 6 மணிக்கு திருப்பலி தொடங்கும். 6 மணிக்கு திருப்பலி தொடங்கும். 5:30 மணியிலிருந்து ஜெபமாலையும் பாவ மன்னிப்பு உங்களுக்கு தரப்படும். இந்த திருப்பலியை கலந்து கொண்டு சிறப்பாக பேறு பெற்றவர்களுடைய பாதுகாவலை, பேறுகால பெண்களின் பாதுகாவலை, சிறு சிறு குழந்தைகளுடைய பாதுகாவலை, மூத்தருடைய பாதுகாவலை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தினுடைய பாதுகாவலியாக போற்றப்படுவர் புனித அன்னம்மா. ஏறக்குறைய 5 வாரங்களாக இந்த நவநாளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். 6வது வாரத்தில் நமக்கு அந்த திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வருகை தரக்கு முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை ரொசாரியோ வினோத் அவர்கள் வந்து திருப்பலியை நிறைவேற்றி ஜெபிப்பார்கள். நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த திருப்பலியின் நவநாள் முடிந்த அனைவருக்கும் அங்கே இரவு உணவு வழங்கப்படும். அதனால அதற்கேற்ற வகையிலே 6 மணிக்கு சரியாக வந்து கலந்துள்ள ஓடுகளை மீண்டும் ஒருவரை அழைக்கின்றேன். ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை அதிகாலை அர்ப்பண ஜெபம் நம்முடைய பங்கு கோயிலே நடைபெறுகிறது. அதிகாலை அர்ப்பண ஜெபம்னா என்னன்னா, அந்த மாசத்துக்குரிய ஆசிரியை நாம் பெற்றுக்கொண்டு மிக சிறப்பாக இறைவனிடத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வது. ஆண்டவருடைய வழியிலே நாம் நடக்க நம்முடைய திட்டங்களை பார்த்து கொடுத்து ஆசிரியை பெற்றுக்கொண்டு ஒரு மாசம் முழுசும் நடப்பதற்கு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மாதமும் காலை 5:45 மணியிலிருந்து நற்கருணை ஆராதனை நடைபெறும். இதில் எங்கள் குடும்பத்தை, பள்ளி குழந்தைகளை, நம்முடைய தொழிலை, நம்முடைய திட்டங்களை நம்ம கொடுத்து ஆராதித்து ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றுக்கொண்டு திருப்பதியோடு நம்முடைய நாளை அந்த மாதத்தினுடைய ஆசிரியரோடு தொடங்குவோம். இது சிறப்பாக அமைய நீங்களும் வந்து கலந்து கொள்ளலாம். நன்றி. இறுதி ஜெபம் முடிந்த பிற்பாடு அனைவரும் மாலைக்கு இருங்கள். ஒரு சிறிய சந்திப்பு, அதன் பிறகு நாம் இங்கிருந்து பாவனைக்கு செல்லலாம். எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிழாவால் நாங்கள் தப்பித்துள்ளோம். அதனால் அப்பம் விடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே தெய்வம் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய்
உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இப்பொழுது ஒரு 5 நிமிட அளவில் மட்டும் சந்திப்பு நிகழ்வானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நாம் தேர்வணிக்கு செல்வோம். ஒரு 5 நிமிடங்கள் மட்டும் ஆலயத்தில் அமர்வார் அன்புரை கேட்டுக்கொள்கின்றோம்.